இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை உள்ள மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ்: சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், கோவா, மேகாலயா. இந்த கேள்விக்கான சரியான பதில் சிக்கிம். கீழ்கண்ட எந்த மாநிலம் மற்ற மாநில எல்லைகளை அதிக எண்ணிக்கையில் பெற்றுள்ளது? ஆப்ஷன்ஸ்: மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், கர்நாடகா. இந்த கேள்விக்கான சரியான பதில் உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிகமான எண்ணிக்கையில் பருத்தி நெசவு தொழிற்சாலைகள் உள்ளன? ஆப்ஷன்ஸ்: மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு, மத்திய பிரதேசம். இந்த கேள்விக்கான சரியான பதில் தமிழ்நாடு. இந்தியாவின் கடற்கரையின் நீளம் சுமார் எவ்வளவு? ஆப்ஷன்ஸ்: 5900 கிலோமீட்டர், 6100 கிலோமீட்டர், 7000 கிலோமீட்டர், 7600 கிலோமீட்டர். இந்த கேள்விக்கான சரியான பதில் 7600 கிலோமீட்டர். தமிழ்தாய் வாழ்த்திற்கு இசையமைத்தவர் யார்? ஆப்ஷன்ஸ்: கே.வி. மகாதேவன், இளையராஜா, மாசு விஸ்வநாதன், ஏ.ஆர். ரகுமான். இந்த கேள்விக்கான சரியான பதில் மாசு விஸ்வநாதன். மாநிலங்களில் மத்திய அரசின் நேரடி பிரதிநிதியாக இயங்குபவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஆளுநர், குடியரசுத் தலைவர், பிரதமர், முதல்வர். இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆளுநர். உலகில் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாக செயல்படுவது எது? ஆப்ஷன்ஸ்: இந்தியா, அமெரிக்கா, கனடா, அயர்லாந்து. இந்த கேள்விக்கான சரியான பதில் இந்தியா. இந்தியாவில் முதலாக வானொலி ஒலிபரப்பு துவங்கப்பட்ட ஆண்டு எப்போது? ஆப்ஷன்ஸ்: 1927 ஆண்டு, 1928 ஆண்டு, 1948 ஆண்டு, 1959 ஆண்டு. இந்த கேள்விக்கான சரியான பதில் 1927 ஆண்டு. தமிழ் நாடகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன்ஸ்: அண்ணாதுரை, சூரிய நாராயண சாஸ்திரி, பம்மல் சம்பந்த முதலியார், சுந்தரம் பிள்ளை. இந்த கேள்விக்கான சரியான பதில் பம்மல் சம்பந்த முதலியார். இந்திய குடியரசின் முதல் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன்ஸ்: கே.எம். முன்சி, ராஜேந்திர பிரசாத், டி.டி. கிருஷ்ணமாச்சாரி, பீமாராவ் அம்பேத்கர். இந்த கேள்விக்கான சரியான பதில் ராஜேந்திர பிரசாத். உலகில் நீளமான ஹிராகுட் அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? ஆப்ஷன்ஸ்: கங்கை, காவேரி, சட்லஜ் நதி, மகாநதி. இந்த கேள்விக்கான சரியான பதில் மகாநதி. சித்தன்ன வாசலில் காணப்படுவது எவை? ஆப்ஷன்ஸ்: அரண்மனைகள், கோயில்கள், மண்டபங்கள், ஓவியங்கள். இந்த கேள்விக்கான சரியான பதில் ஓவியங்கள்.